வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிக்ஸாட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க. நான் விஜய் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். கீழே கட் அவுட்னு இருக்குல்ல, கட் அவுட் கொடுங்க. அவுட்லைன் கொடுத்து உங்களுக்கு தேவையான அவுட்லேயர் மட்டும் டச் பண்ணி எழுதிட்டு வாங்க. கடைசியாக அதை ஜாயின் பண்ணி விட்டுங்க. ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரிவ்யூ இருக்குது. ரீஸ்டோர் கொடுத்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் மாதிரி வந்துடும். ப்ரிவ்யூ கொடுத்து எரேஸ் பண்ணிக்கோங்க அன்வான்டாக இருக்கிறத. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஸ்டிக்கர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்தோன்னா ஸ்டிக்கர் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இதோட நம்ம பேக்ரவுண்ட் கலர்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி கலர்ஸ் நமக்கு பேக்ரவுண்டில் என்ன கலர் வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த கலர் கொடுத்துக்கிட்டேன். ஸோ நமக்கு வந்து பிக்சர் வந்து கிராஃபிக் பண்ண மாதிரி வேணும். அதுக்கு வந்து கீழே இருக்கிற எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்துங்க. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நெட்டு வேணும், நெட்டு ஆன் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லேயரில் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. நான் அதை வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இதுலேயே வந்து மேஜிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் வந்து மேஜிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் எஃபெக்ட்ஸில். மேஜிக்கில் போயிட்டு நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு இது கிராஃபிக் மாதிரி இருக்கும். ரொம்ப இதாக அதிகமாக இருக்கும், நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இதில் வந்து நிறையா இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் டெக்ஸ்ட் வேணும். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பிக்சல் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது சேவ் பண்ணிக்கலாம்.
பிக்சல் ஓப்பன் பண்ணிங்க. பென்சில் மார்க் டச் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது எனக்கு உங்களுக்கு வந்து கலர்ஸ் பின்னாடி வேணும்னாலும் டெம்ப்ளேட் பின்னாடி கலர்ஸாக கொடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டு தான் வேணும், அதனால் நான் இது சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலர் கொடுத்துக்கலாம். என்ன கலர் வேணும் அப்படின்ற மாதிரி நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை கலரோ அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட். இதில் நிறையா ஃபாண்ட் இருக்குது, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு எது வேணுன்றதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கலர் வேறு வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரோக் சூஸ் பண்ணிக்கலாம். கலர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். வந்து ஷேடோ எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 3D டெக்ஸ்ட், கொஞ்சம் 3D லேயர் மாதிரி தெரியும். கீழே இருக்கிறது அது எல்லாமே எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபாண்ட் ரெடி, நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இது நம்ம பேக்ரவுண்டில் வர மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டிக்கர் ஆட் பண்ணி வச்சுருப்போம், அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஸோ சேவ் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.